ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பரந்தூர் சென்னையில ஏர்போர்ட் 1200 ஏக்கர் வந்து நம்ம தளபதி சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, முழுசா ரத்து செஞ்சுட்டாரு. இந்த ரத்து செஞ்சதுனால என்ன நல்லது, என்ன கெட்டது என்றதை வந்து இதில் நம்ம பார்க்க போறோம். முக்கியமான்னு பார்த்தீங்கன்னா, இது மிகப்பெரிய ஒரு தவறான முடிவுன்னு தான் நாம் சொல்லுவோம். எப்படி நம்ம தவறான முடிவுன்னு சொல்ல போறோம்னா, இந்தியாவிலே மொத்தம் பார்த்தீங்கன்னா, நார்த், ஈஸ்ட், வெஸ்ட் இந்த 4 சைடும் வந்து மெட்ராஸ், மும்பை, டெல்லி, கொல்கட்டா. இந்தியாவிலே இந்த 4 ஏர்போர்ட் தான் வந்து மிகப்பெரிய முக்கியமான ஏர்போர்ட்டா இருந்தது. ஆனா, நம்ம மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட்டு இப்போ சென்னை. இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா, சில ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து லேண்ட் ஆவறக்கு அந்த சப்போர்ட்டிவ் இல்ல. அதாவது ஏர்பஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏர்பஸ் ஏர்ப்ளைன் அதெல்லாம் வந்து 5 ஸ்டார், 8, 7 ஸ்டார் ஏர்பஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்க வந்து லேண்ட் ஆவறதுக்கான ஃபெசிலிட்டி இல்ல. அதேனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல இருக்கு, மும்பைல இருக்கு, ஹைதராபாத்ல இருக்கு. அதே மாரி நம்ம சென்னைக்கும் ஒரு செகண்ட் ஏர்போர்ட் வேணும் அப்படின்னு தான் 2019லயே இந்த லேண்ட வந்து அக்வயர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததும் அத வந்து கிடப்பில போட்டாங்க. ஆனா, இப்போ வந்து அத கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது வந்து அவங்களால தான் இது வந்து முக்கியமா இது வந்து கேன்சல் ஆயிருக்கு. பட் இது வந்து பாலிடிக்ஸா தான் பார்க்குறாங்களே ஒழிய, மக்களுக்கு என்ன யூஸு? சாதாரண மக்களுக்கு என்ன யூஸு? மிகப்பெரிய கம்பெனிக்கு என்ன யூஸு? அதே மாரி சாதாரண மக்களுக்கு என்ன லாஸு? அப்படின்னு தான் நம்ம இங்க பார்க்குறோம். இதில கம்பெனி வந்து எந்த லாஸும் கிடையாது. ஏர்போர்ட் இருக்கிற இடத்துல தான் வந்து கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் வந்து கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் எல்லாம் வரும். அது நம்ம இழந்துட்டோம். இதே பார்த்தீங்கன்னா, இங்க பக்கத்தில கிருஷ்ணகிரி தமிழ்நாடுல இருக்கிற கிருஷ்ணகிரி பக்கத்தில குப்பம்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. ஆந்திரா சைடும். அங்க வந்து ஏர்போர்ட்ட வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு வர இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது லாஸ்ட்டா 1 வீக் பிஃபோர் சொன்னாங்க இல்லையா? 1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கொண்டு வந்துட்டோன்னு. அந்த 1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஆனா, அது வரத்துக்கு 3 இயர்ஸ் ஆகும். அப்ரூவல் குடுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அப்ரூவ் ஆகணும். ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவ் ஆகணும். லேண்ட் அவங்களுக்கு ஒதுக்கணும். அந்த லேண்டுக்கு வந்து என்ஓசி வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி லோன் எடுக்கணும். அப்புறம் பில்டிங் கட்டணும். அதுக்கப்புறம் தான் வந்து ஆட்கள எடுப்பாங்க. இந்த ப்ராசஸ் வந்து 3 இயர்ஸ் மேல ஆயிடும். இந்த 1,00,000 இன்வெஸ்ட்மென்ட் சொல்லியிருக்காங்களே அதுக்கு. அந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து அவங்க சொன்ன அந்த 1,00,000 இன்வெஸ்ட்மென்ட்க்கு 1,00,000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும்னா, இப்போதைக்கு அது வேலை வாய்ப்பு கிடைக்காது. அது நெக்ஸ்ட் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பார்க்கணும். ஸோ அந்த ஏர்போர்ட்டால ஏன் கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னா, அது ஒரு கொஞ்சம் வெட்லேண்ட். மழை இல்லன்னாலும் அங்க தண்ணி இருக்கு. அது நம்ப இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் கீர்த்தனா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்க 3 டைப்ஸ் ஆஃப் ரைஸ் வந்து வருஷத்துக்கு வந்து கல்டிவேட் பண்றாங்க. அது என்ன உண்மதான். அதேமாரி அங்க மக்கள் இருக்கிற மக்கள் வந்து, எங்க ஏர்போர்ட் வந்துச்சுன்னா எங்களோட விவசாய நிலம் பாதிக்குது, வாழ்வாதாரம் பாதிக்குது. அத வச்சு தான் நாங்க வந்து ஏர்போர்ட் கேன்சல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டிவிகே கட்சியில இருக்கிறவங்க சொல்றாங்க. ஆனா, தமிழ்நாடு ஜோசப் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, கேம்பெயின் அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி கேம்பெயின் பெரந்தூர்ல போயிட்டு கேம்பெயின் பண்ணப்போ, இங்க வர ஏர்போர்ட் வந்து நான் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு வாக்குறுதி குடுத்தாரு. அந்த ஒரு அரசியல் காரணத்துக்காக தான் அவர் வந்து அத கேன்சல் பண்ணியிருக்காரு. அவருக்கே உண்மையான்னு தெரியும். இந்த கேன்சல் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ லாஸ்ன்ட்டு. பிகாஸ் இந்த ஏர்போர்ட் வந்துச்சுன்னா, நம்ப பெங்களூர்ல இருக்கிற இந்த குப்பத்துல ரெடி பண்ற ஏர்போர்ட் எல்லாமே கொஞ்சம் பாதிக்கும். நம்பளுக்கு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. அதே இந்த புது ஏர்போர்ட் 1200 ஏக்கர் 1200 ஏக்கரே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். இப்போ ஆல்ரெடி பெங்களூர்ல கட்டியிருக்கிற ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஏர்போர்ட் 4000 ஏக்கர். அதே வந்து தெலுங்கானா அந்த குப்பத்துல இருக்கிற பார்த்தீங்கன்னா, அது 5000 ஏக்கர். அதே பார்த்தீங்கன்னா, 7 crore பீப்பிள்ஸ் வந்து வருஷத்துக்கு வந்து கேப்பபிலிட்டி இப்ப அந்த மாரி கட்டியிருக்காங்க. இப்ப நம்ப பரந்தூர்ல கட்டுறதுக்கு 1200 ஏக்கருக்கே வந்து அது கம்மி தான். சுமார் 4000 ஏக்கர்ஸ் இருந்தா தான் வந்து ஃபியூச்சர்ல இந்த ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுனால, புதுசா ஏர்போர்ட் கட்டுறவங்க எல்லாருமே அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட்ல 4000 ஏக்கர்
மேல தான் அலாட் பண்றாங்க. ஆனா நம்ம சென்னையில வந்து இப்போ கேன்சல் பண்ணதே வந்து கம்மி தான் ஏக்கர் அலோகேட் பண்ணது. பட் இதே மாரி இன்னொரு இடம் அவங்க வந்து தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்னா, கண்டிப்பா இது கேன்சல் பண்ணதுக்காக ரீசன் ஓகே தான் சொல்லலாம். ஆனா எந்த இடமே இன்னுமே வந்து அலோகேட் பண்ணல இந்த 2ண்ட் ஏர்போர்ட்டுக்கு. அதனால சில இண்டஸ்ட்ரீஸ் வராம இருக்கலாம். ஏன்னா, நெறைய இப்ப டெவலப்மெண்ட் இருக்கு. ஏஐ டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கோம். 1,00,000 இன்வெஸ்ட்மென்ட் கொண்டு வந்திருக்கோன்றான். அந்த 1,00,000 இன்வெஸ்ட்மென்ட் வந்துச்சுன்னா, அந்த கம்பெனிஸ் எல்லாம் எப்படி ஆல்ரெடி வந்து 3,00,00,000 பீப்பிள் வந்து இருக்கிற ஏர்போர்ட்ல வந்து கேப்பபிலிட்டி இருக்கு. இன்னுமே வந்து அதிகமா தான் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டீஸ் தேவைப்படும். ஸோ, இந்த இருக்கிற சென்னை ஏர்போர்ட்ட வச்சு எப்படி இத வந்து மேனேஜ் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ, அவங்களோட திட்டங்கள், அவங்களோட தீட்டுகள் என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ, வரப்போற நாட்கள் தான் பார்க்க முடியும். அதிமுக, திமுக எப்படி வந்து ஆட்சியில இருக்கும்போது ஒரு திட்டத்தை ஏர்போர்ட் நிலத்தை அக்வயர் பண்ணி அதை வந்து அடுத்த 5 வருஷம் அதை வந்து அலாட் பண்ணாம, அந்த கட்டாம, எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம அடுத்த எலெக்ஷன்ல பார்த்துக்கலான்னு விட்டாங்களோ, அதே மாரி தான் இவங்களும். அவங்க கொண்டு வந்த ஏர்போர்ட் லொகேஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்னுமே இவங்க புதுசா ஒரு ஏர்போர்ட்டுக்கு லொகேஷன் இன்னுமே வந்து அலாட் பண்ணல, சொல்லவும் இல்ல. அதே அந்த இடத்தை பார்க்கறதுக்கே, அந்த இடத்த தேடுறதுக்கே அவங்களுக்கு இன்னும் 1 இயர் மேல ஆகும். அப்படியே அந்த 1 இயர் மேல அவங்க 1200 ஏக்கர் மேல அவங்க ஒரு லொகேஷனை காட்டினாலும் சென்னையில, எப்படி நம்ம சென்னையில எங்க இருக்கு? விவசாயிங்க இல்லாத ஒரு லொகேஷன் 1200 ஏக்கர் மேல இருக்கா? இல்ல வெட்லேண்ட் இல்லாத ஒரு இடம் சென்னையில இருக்கா? கிடையாது. இது முழுக்க முழுக்க இன்னைக்கு அசெம்பிளில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎம்கே மினிஸ்டர் ஒருத்தர், "எதுக்கு ஏர்போர்ட் கேன்சல் பண்ணீங்க? எந்த லாட்டரி மருமகனுக்காக கேன்சல் பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியும்னு" சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு அமைச்சர் பதில் சொன்னாங்க. "அப்படி நீங்க சொல்லலன்னா, அப்ப வந்து ஜி2 மருமகன் சொன்னதுக்கு மட்டும் உங்களுக்கு ஏன் கோவம் வருது?" அப்படின்னு சொன்னதுக்கு, "அப்ப நாங்க சொல்லலாமா? ஏர்போர்ட் வந்து ஒரு லாட்டரி கம்பெனி மருமகனுக்காக தான் நீங்க வந்து கேன்சல் பண்ணியிருக்கீங்க. அவங்க சொல்ற இடத்துல தான் நீங்க அலோகேட் பண்ணுவீங்க." அப்படின்னு விவாதம் வச்சிருக்காங்க. ஸோ வந்து மக்களுக்கு என்ன வேணுன்றது இன்னுமே யாருமே வந்து யோசிக்க மாட்டேன்றாங்க. நீயா நானா, நீயா நானா அப்படின்ற மாரி தான் போயிட்டுருக்கு. டிஎம்கே, ஏடிஎம்கே என்ன பண்ணாங்களோ, அதே தான் டிவிகேவும் செஞ்சிட்ருக்காங்க. அதேமாரி நம்ம இண்டஸ்ட்ரியல் கீர்த்தனா மேடம் ஒரு ஒரு வார்த்தை சொன்னாங்க. மீடியால சொல்றதெல்லாம், மீடியாவுல காசு குடுத்தா என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அதெல்லாம் வச்சு படிச்சுட்டு வந்து இங்க அசெம்பிளில பேசக்கூடாதுன்னாங்க. ஆனா இவங்க ரீல்ஸ் எல்லாம் கேம்பெயின், அதாவது எலெக்ஷன் முன்னாடி பார்த்தோம்னா, பயங்கரமா ரீல்ஸா இருக்கும். இவங்க ஆட்சியே ரீல்ஸ்ல தான் ஜெயிச்சது. இவங்க ரீல்ஸ்ல தான் வந்து கேம்பெயினே பண்ணாங்க. அப்ப அந்த ரீல்ஸ் எல்லாம் எதுல எடுத்துக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ மக்களை இவங்க டிவிக்கேவும் மக்களை ஏமாத்துறாங்கன்னு தான் நம்ப சொல்ல வரோம். ஏன்னா எஸ்டர்டே 2 டேஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ் எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாங்க, த்ரிஷா மேடம் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தாவேகாக்கு தமிழ்நாடு முழுசா வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சாரம் மேற்கொண்டால் அதிமுகவும் இருக்காது, திமுகவும் இருக்காது அப்படின்னு ஸ்டேஜ் போட்டு சொல்றாருன்னா, அப்ப நான் லாஸ்ட் 2 மந்த் பிஃபோர் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பா வரப்போற உள்ளாட்சி தேர்தல்ல எங்கேயாச்சும் ஒரு கவுன்சிலர் பதவிய குடுத்து போட்டியிட்டு அத ஜெயிக்க வச்சு, சென்னை மேயரா இப்ப இருக்க சென்னை மேயர் போஸ்ட்ட வந்து த்ரிஷாக்கு குடுக்குவாங்க. படிப்படியா எப்படி வந்து எம்ஜிஆர் அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆட்சி பிடிச்சாங்களோ, அதே மாரி த்ரிஷாவ கொண்டு வரணும் நம்ம தாவேக்கா விஜய். இவரே வந்து இப்படி பண்றாரு த்ரிஷாக்காகன்னா, இல்ல இவர் பெர்மிஷன் குடுக்காம தான் இந்த எம்எல்ஏங்களும் இந்த மாரியெல்லாம் த்ரிஷா பத்தி பேசுறாங்களா? இவங்க பேசுறத வச்சு பார்த்தா அப்போ உண்ம தானே தெரியுது. அன்னைக்கு ஆகஸ்ட் 15த் அப்ப ஒரு ஆக்ட்ரஸ கூட்டிட்டு வந்து அவங்க அப்பா, அம்மா பக்கத்துல உட்கார வைக்கிறார்ன்னா, இவர் நெகட்டிவிட்டி இப்படிலாம் பண்ணா நெகட்டிவிட்டி இம்பேக்ட்ட கிரியேட் ஆகும். இது மாரி சோசியல் மீடியால பேசுவாங்க. நம்ம பேரு வந்து சோசியல் மீடியால இன்னும் வந்து பிரபலமாகும். அப்பதான் நம்ம அடுத்த வேற எங்கேன்னா வந்து நம்ப இப்ப அத சொல்றாங்களே நார்த் இண்டியன்ல தளபதி அடுத்து பிஎம், அடுத்து பிஎம்ன்னு. இந்த மாரி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றதுக்காக, நியூஸ கிரியேட் பண்றதுக்காக இப்படி பண்றாரா? இல்ல உண்மையாலுமே த்ரிஷாக்கும், ஜோசப் விஜய்க்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ மக்களே இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், என்னோட ஸ்மால் ரிக்வெஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. இதே மாரி அப்டேட்ல நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.